ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக யோவானுடைய வேத பாடங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேத வாக்கியங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are learning and observing what John has written in his gospel. For the past few weeks we have completed 4 chapters, and for today we're going to look to the 5th chapter in Gospel according to John. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமாக. இந்த 5ஆம் அதிகாரம், அந்த 5ஆம் அதிகாரத்தில் பலவித முக்கியமான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதில் நாம் அதிகமான நேரம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்த்து தியானித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் தேவன் தாம் செய்த அற்புதங்களில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்த அற்புதங்களில் ஒன்றை இங்கே யோவான் எழுதியிருக்கிறார். இந்த அற்புதம் வேறு எந்த சுவிசேஷ புஸ்தகத்திலும் பார்க்க முடியாது. யோவான் மாத்திரம் விசேஷமாக 8 அற்புதங்களை இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். அதில் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் பார்க்க முடிகிற ஒரு அற்புதம் இந்த அற்புதம். கடந்த 2 அதிகாரங்களை பார்த்தால், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கின்ற ஒருவனோடு கூட இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ ஒருவள் இயேசுவோடு கூட பேசி தன் ஊருக்கு போய் இயேசுவை பற்றி அறிவித்து அவர் அநேகரை இயேசு பக்கமாய் கொண்டு வருகிறாள். இயேசுவோடைய சம்பாஷணையை பார்க்கிறோம். இங்கே இந்த 5ஆம் அதிகாரத்தில் இயேசு இன்னொரு மனிதனை குறித்து நாம் பேசி அந்த மனிதனோடு கூட இடைப்பட்டு அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை நடக்க இங்கே அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்வதற்கு இங்கே இயேசு அந்த மனிதனோடு கூட பேசுகிறார். ஓகே, now this simplifies that there's a healing that happens at the pool. அந்த இடத்தில் பெதஸ்தா குளத்தில் ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார் என்பதை சுவிசேஷகர் யோவான் இங்கே எழுதுகிறார். Right. Now when we look at verse number 1, இந்த முதல் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு எல்லா யூதர்களும் வரக்கூடிய 3 பண்டிகைகள் உண்டு. அந்த 3 பண்டிகைகள் ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகையாக இருக்க வேண்டும். So there are 3 festivals that needs attendance, and so every Jewish person would go to Jerusalem for 3 important festivals. 1 பஸ்கா பண்டிகை, 2 பெந்தகோஸ்தே என்னும் பண்டிகை, 3 பூரிம் என்ற ஒரு பண்டிகை. Number 1 was Passover, number 2 it was Pentecostal festival, and number 3 it was Purim. இந்த 3 பண்டிகைக்கு மட்டும் விசேஷமாக எல்லா யூதர்களும் என்ன செய்வார்கள்? எருசலேமுக்கு வருவார்கள். So it must be one of those 3 festivals. 3இல் ஏதோ ஒரு பண்டிகை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எபிரேய பாஷையிலேயே பெதஸ்தா 2ஆம் வசனம் என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆற்று வாசல் அருகே இருந்தது. ஸோ இந்த ஆற்று வாசல் நார்த் வெஸ்டர்ன், அதாவது மேலே எருசலேம் அதனுடைய இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா மேலே ஆற்று வாசல். பலி செலுத்த ஆடுகளை கொண்டு வரணும்னா எல்லா வாசல் வரையும் கொண்டு வர முடியாது, ஆற்று வாசல் வரையாதான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்போ அந்த ஆற்று வாசல் அருகே ஒரு குளம் இருப்பதாக யோவான் இங்கே எழுதுகிறார். அந்த குளத்தினுடைய பேர் கூட பெத்தஸ்தா என்று சொல்கிறார்கள். பெத்தஸ்தா என்கின்ற பேருக்கு அது ஒரு எபிரேய பேர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேய பேரில் 2 பேரை சேர்த்து பேசுகிற ஒரு இங்கிலீஷ் டேர்ம் தான் பெத்தஸ்தா. அது 2 வார்த்தை, ஒன்று பெத், இன்னொன்று எசெத். எசெத், பெத், இந்த 2 வார்த்தைகளை சேர்ந்த ஒரு வார்த்தை தான் பெத்தஸ்தா. அப்போ பெத் எசேத், பெத்னா வீடு, எசேத்னா இரக்கம். அப்போ இரக்கம் காண்பிக்கிற வீடு என்று சொல்லி பெத்தஸ்தா பார்க்கிறோம். இரக்கம் பெற்றுக்கொள்ள அநேகர் அந்த இடத்தில் வந்தார்கள், அநேகர் அந்த இடத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்தில் ஒருவனுக்கு இரக்கம் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு நிகழ்வு அல்ல? ஹல்லேலூயா. ஆட்டு வாசல் அருகே இரக்கம் பெற வேண்டியவன் ஒருவர் இருக்கிறான். அவனுக்கு ஹல்லேலூயா, நமக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அவனுக்கு ஒரு இரக்கம் செய்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். இரக்கம் வேண்டியவனுக்கு ஆட்டு வாசலில் நமக்காக பலியாக போகிற ஆட்டுக்குட்டியானவர் இரக்கம் காண்பிக்கிறார். Jesus showed mercy to that one person who needed mercy,
who waited for 38 years, 38 வருஷமாக இரக்கத்திற்காக சுகத்திற்காக வேண்டி காத்திருந்தவனுக்கு இயேசு அன்றைக்கு இரக்கம் காண்பித்தார், சுகம் படுத்தினார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அநேக நாளாய் காத்திருக்கலாம், நமக்கும் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். வேத பாடத்தை நாம் இன்னும் கொஞ்சம் வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த முதல் 9 வசனங்களில் இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். பிறகு 9 15 வசனம் வரைக்கும் அந்த மனுஷனை என்ன செய்கிறாங்க? அநேக ரபிகள் பரிசேயர்கள் எல்லாம் செய்கிறாங்க, நோண்டி கேள்வி கேட்டு யார் உனக்கு சுஸ்தம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிறகு என்ன செய்கிறார்? அநேகர் கிறிஸ்துவை குறித்து, இயேசுவானவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஜனங்களுக்கு அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவஜனமே, அப்போ இந்த அதிகாரத்தை 3ஆக பிரித்து கொள்ளலாம். தேவை உள்ளவனுக்கு இயேசு வெளிப்படுத்தினார். தேவை உள்ளவனுக்கு, அற்புதத்துக்காக தேவைக்காக காத்திருந்தவனுக்கு முதல் 9 வசனம், தேவை உள்ளவனுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவது 9 15, ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து கீழே நீங்கள் 9 ஏறக்குறைய நீங்கள் 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆளுகையில் அல்லாது அதிகாரத்தில் இருக்கிறவனிடத்தில் இயேசுவானவர் வெளிப்படுகிறார். அதிகாரத்தில் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், அதாவது நியாய பிரமாணத்தை போதித்து அதிகாரத்தில் இருக்கிறவனிடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? தம்மை வெளிப்படுத்துகிறார். கடைசி 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு அறியாமையில் இருக்கிறவர்களை தாம் யார் என்பதை அறியாமல் இருக்கிறவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக இந்த அதிகாரத்தை பிரித்து கொள்ளலாம். ஸோ ரைட், அப்போது இந்த இரக்கத்தின் வீடு பெதஸ்தா என்னும் கொல்லத்திற்கு இயேசுவானவர் அந்த இடத்திற்கு என்ன செய்கிறார்? அந்த இடத்திற்கு வருகிறார். ரைட், அங்கே 3ஆம் வசனம், அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், நிறைய வியாதியஸ்தர்கள் என்ன செய்வார்கள்? அநேகர், மல்டிடியூட் ஆஃப் பிளைண்ட், வீக், சிக், டெஃப், டம், the list goes on. அந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கும். நிறைய என்ன செய்வாங்க? நிறைய வியாதியஸ்தர்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. The multitude of people are there in this place called Bethesda. அந்த குளத்தை சுற்றிலும் என்ன 5 மண்டபங்கள் உண்டு. இந்த வசனத்தை வாசித்த பிறகு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இருந்த தலைவர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள் என்ன செய்யுங்க? இந்த யோவான் சுவிசேஷமே கட்டுக்கதை என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு குளம் அங்கே இல்லை. ஆட்டு வாசலில் அப்படி ஒரு குளம் இல்லை என்பதை அவங்க அறிந்தபடியினால் இது வெறும் கட்டுக்கதை தான் என்று சொல்லி, இதுவே இப்படி கட்டுக்கதை கொண்டு சொல்லி பேசுகிறானே, இவன் புஸ்தகம் முழுவதும் இவன் காண்பிக்கிற எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் என்று சொல்லி தூக்கி எறிந்தார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த 18, 19ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு அவங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் பக்கத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த இடம் ஏறக்குறைய ஒலிம்பிக் ஸ்டேடியம் அளவு பெரியது. அந்த குளம், ஒலிம்பிக்கில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் காம்படிஷன் பார்த்துருக்கீங்களா? நீச்சல் குளத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த நீச்சல் குளம் அளவுக்கு அது பெரிய விஷயம். அந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் வச்சிருக்கிறார் என்று சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் ரீசென்ட்லி in the 19th century, 18th century, 19th century they found a pool with 5 porches. அண்ட் அதை பார்த்தோம் என்று சொன்னால் அது பெதஸ்தா குலத்திற்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒன்று. அப்போ தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் என்னதில்லை, பொய் சொல்லுகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்வதில்லை, நமக்கு பொய்யான தகவல்களை கொடுப்பது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம், அதன்படி வாழ்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தர் இருக்கிறவைகளை அழைக்கிறவர். ரைட், இப்போ புரிஞ்சுச்சிங்களா? இது வரும் ஜஸ்ட் ஏதோ ஒரு கிணறோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏரியோ கிடையாது. ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் அளவுக்கு இது பெருசு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஜனங்கள் குவிந்து கிடக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். There are a lot of people who are there waiting for a miracle. 4ஆம் வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் வியாதியிலிருந்து என்ன செய்யப்படுகிறான்? விடுதலையாக்கப்படுகிறான். So there was a tradition that they believed actually. உண்மையிலே இது நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடக்காமல் அந்த விஷயத்தில் பல ஆயிரம் பேர் தங்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க. 3ஆவது நாள் நடக்கலைன்னா என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு ஹீலிங் அந்த வாட்டருக்குள்ளே இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். They had that belief that the water healed them.
அந்த தண்ணீர் அவங்க சுகப்படுத்தினது அவங்களுக்கு நம்பினாங்க. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல அநேக விதங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவன் சுகம் தருவதற்கு பல விதங்களை பயன்படுத்தினார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாகமான் என்கின்ற ஒருவன் இருந்தான். அவன் சீரிய படையினுடைய அதிபதி. அவன் என்ன செய்தான்? அவன் குஷ்டரோகத்தில் இருந்தான். குஷ்டரோகிகளுக்கு அந்த நாட்களில் வியாதிக்கு மருந்துகள்லாம் இல்லை. குஷ்டரோகத்துக்கு மருந்து இல்லை. குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னா அவங்க மரிச்சிடுவாங்க. மரண தருவாயில் இருந்த அந்த மனிதனுக்கு தேவன் எப்படி அற்புதம் செய்ய வைத்தார்? 7 முறை யோர்தானில் முங்க வைத்தார். அப்போ அந்த 7 முறை அது வாசிக்கும் போது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நடந்த உண்மை, கர்த்தர் வித்தியாசமான வகைகளில் அற்புதங்களை செய்வார். முறைகளில் கர்த்தர் அற்புதம் செய்வார். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகையில், அவர்களுடைய வனாந்திர வழியாக போகையில் பாம்புகள் என்ன செய்ய ஆரம்பித்தது? அவங்களை கடித்து கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்த போது பாம்புகளை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை கடிக்க வைத்து அவர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்க? மடிந்து கொண்டே இருந்தாங்க. நிறைய பேர் பாம்பு கடித்து மரித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது ஆண்டோடைய சமூகத்தில் மோசே மன்றாடுகிறான், ஆண்டவரே மனமிறங்குங்கப்பான்னு சொல்லி அவன் தேவ சமூகத்திற்குள்ள அந்த ஜன்னத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிறான். கர்த்தர் உடனே என்ன செய்கிறார்? ஒரு கோலில், அப்பா நீ என்ன செய், ஒரு சர்பத்தை போல ஒரு கோல் என்ன சுற்றி அந்த மலை உச்சில காம்பி, இதை பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவாங்க என்று சொல்லி அதை செய்தார். மொத்த ஜனத்துக்கும் வாதை நின்றது. அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள். இது ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் வந்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கப்படுகிறது பார்க்கிற யாரா இருந்தாலும் சுகப்பெறுவார்கள். அவருடைய தழும்புகளில் நாம் சுகம் பெறுவோம் என்று அடையாளப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் பேசுகிறார்கள். என்றாலும் கர்த்தர் ஒரு முறை வைத்திருந்தார். There was a pattern. There was a pattern that God used to heal people. மூன்றாவது, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் சிலதை மட்டும் சொல்ல முடிகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவுக்கு அங்கங்கே கொப்பளங்களாக இருக்கும்போது என்ன செய்கிறான்? 38வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அத்தி இலைகளை வைத்து என்ன செய்கிறான்? அவன் ஏதோ அற்புதம் நடக்குது. See, there are a lot of practice that God used to heal people. அதில் ஒரு வகையாக இது இருக்கும் என்று சொல்லி அநேகர் நம்பினார்கள். தேவஜனமே, நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒன்றை செய்கிறார் என்றால் அதை மாதிரி தான், அந்த முறையில் தான் எனக்கும் செய்வார் என்றதை நம்ம நம்பக்கூடாது. இப்போ நாகமாக 7 முறை யோர்தானில் முங்கி எழும்பி அற்புதம் நடந்துச்சு. அப்போ நான் எனக்கு சுகவீனம் வந்துச்சுன்னா யோர்தானில் போய் 7 முறை முங்கணுன்றது அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒரே முறையில் தான் என்ன செய்ய மாட்டார்? அற்புதம் செய்வார்ன்றதை நம்ம கணிக்கவே முடியாது. கர்த்தர் அற்புதங்களை பல விதங்களில் செய்வார். வார்த்தை அனுப்பி செய்வார், கிரியை வைத்து செய்வார், கீழ்ப்படிதலை பார்த்து செய்வார், அநேக விதங்களில் செய்வார். நாம் என்ன செய்யக்கூடாது? இதுதான் ஆச்சரியம், இப்படி தான் நடக்கும்ன்றதை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் இந்த முறையெல்லாம் செய்யணுன்றதை நாம் பழக்கப்படுத்திடக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 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 வசனங்களெல்லாம் பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். For 38 years, nearly 4 decades. தேவஜனமே, ஏறக்குறைய 40 வருஷம் ஒரு மனிதன் அதே இடத்துல அவன் வியாதியாய் கிடக்கிறான். அவன் வாழ்க்கையில் கவனிங்க, அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அவன் சுகம் பெறணும்னு நினச்சிட்டு போவான், ஆனால் அவனை முந்தி யாரோ ஒருத்தர் போய்கிடுறாங்க. He was helpless, உதவியற்றவனாக இருக்கிறான், திக்கற்றவனாக இருக்கிறான். அவன் 38 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2 வருஷம் நம்ம முடங்கி இருந்தோம் கொரோனா பீரியடில். ஆனால் அந்த 2 வருஷம் ஒரு மனுஷனால் என்னவா வியாதி, எவ்வளோ அழுத்தம், எவ்வளோ மன அழுத்தம். கொரோனாவில் மரித்தவர்களை காட்டிலும் மன அழுத்தத்தில் மரித்தவங்க தான் நிறைய பேர் கொரோனா காலத்தில். அப்போ 38 வருஷம் he was invalid. அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை, அவனால் நடக்க முடியலை, அவனால் அற்புதம் பெற முடியல, குளம் கலக்க முடியல, அவனால் போக முடியல. இப்படியே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது. தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் அங்கே இருக்கிறான். இயேசு அத்தனை ஆயிரங்களில் அந்த ஒருவனை பார்க்கிறார். ஜனமே, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இயேசு நிறைய விஷயத்தை செய்ய முடியாது. அந்த ஒரு பார்வை தான், அவருடைய பார்வை. திரளான ஜனங்கள் வருவதை அவர் கண்டு மனம் இறங்கினார். That one look, all began with that one look. இன்னைக்கு நம்மை காண்கிற இயேசு நம்மை கண்டார். நம்மை கண்டபடினால் நம்ம என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டார், ரட்சித்தார், மீட்டெடுத்தார், வாழ வைத்தார். அந்த ஒரு பார்வை. Jesus saw, looked at that 38 years sick person. He looked at him.
அண்ட் இஸ் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின். அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஒரு படுத்திருந்த அவனை 6ஆம் வசனம், இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want to get healed? என்ன ஒரு கேள்வி பாருங்களேன். 38 வருஷமாக ஒருத்தன் வியாதியாக கிடக்கிறான். அவனை பார்த்து சுஸ்தமாகிற விரும்புகிறாயா என்று கேட்டால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்? Do you want to change? If I ask a person who wants to change, do you want to change? How does he react? If a person who's sick and weak, if I ask that person, do you want to get healed after 38 years of suffering, how will he react? அவன் எப்படி எடுத்துப்பான்? ஆண்டவர் இங்கே அந்த மனுஷனுடைய நோக்கத்தை சீரமைக்க பார்க்குறார். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது is looking for solutions, and God is tuning him to the problem. பிரச்சனை என்னன்ற பிரச்சனையை காட்டிலும், பிரச்சனையை எப்படி மாற்றுறதுன்றது நம்ம யோசிக்கிறத காட்டிலும், பதிலை யோசிச்சு நமக்கு நிறைய நாள் வியாதி வந்துடுது. இவன் பாருங்களேன், இயேசு இதை கேட்டோன்னே அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போவதற்கு யாரும் இல்லை, நான் போகும்போது வேற ஒருத்தன் என்ன என்ன பண்ணினான், என்னை முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி, he never answered that question. அவ்வளோ மன அழுத்தம். 38 வருஷம் அவனை வாட்டி விட்டுருக்கு. அவனால் இயலாததை, அவனால் முடியாததை, அவனால் செய்ய முடியாததை அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். தவிர அவனுக்கு என்ன இருக்குது, அவன் எதுலேருந்து விடுபடணும், அவன் எதுலேருந்து மீட்கப்படணுன்றதை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கி பலவிதமான வழிகளை, மோட்சம் அடைவதற்கு, பரலோகம் அடைவதற்கு, பரலோகம் போவதற்கு பலவித வழிகளை அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாம் யார், நாம் எப்படி இருந்தவர்கள், நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவனை வாழ்கிற நாம் அறிந்து கொள்ளணும். நான் ஒரு பாவி, நான் பாவத்தில் விழுந்தவன், பாவத்தில் பிறந்தவன், பாவியாக எனக்கு ஒரு பரிகாரம் தேவை. அந்த பரிகாரம் இயேசு என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி என்ன மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய கிரியையினால், அவருடைய பலியினால், அவருடைய கீழ்ப்படிதலினால் நான் சுஸ்தமாகி சுகமாகி கர்த்தருடைய பிள்ளை என்று இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் we have to identify who we are. We have to identify who we are. Then only we can identify who Jesus is. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்றதை அவனுக்கு கவனிக்க வச்சார். உடனே இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, படகு எடுத்து நட. ஆண்டவர் என்ன செய்யலை, அவனை குளத்தில் போய் விடலை, குளத்தில் அவனை கொண்டு போய் விடலை. தேவச்சனமே, see, God wants to break that pattern. ஆண்டவர் இங்கே ஒரு பேட்டர்னை உடைக்க விரும்பினார். எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தான் இதுதான் வழி என்று. இல்லை, நாம் நினைக்கிற முறைகளில் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன் அல்ல. அவர் தம்முடைய விதங்களில், தம்முடைய நேரத்தில், தம்முடைய இஷ்டப்படி தேவன் செய்வார். ஒரு விதம் உண்டு, தேவனுடைய விதம் உண்டு. ஸோ he spoke the word and healed him. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த 9ஆம் வசனம்லாம், உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இது தாங்க பிரச்சனை. அந்த பரிசேயனுக்கும் ஆயக்காரனுக்காக இருக்கும், பரிசேயனாக இருக்கட்டும், சதிசேனாக இருக்கட்டும், வேதபாரனாக இருக்கட்டும், அந்த அந்த மக்களுக்கு, ரபிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் இதுதான் பிரச்சனை. அவன் அற்புதம் பெற்றது பிரச்சனை இல்லை, அவன் அந்த நாள் அற்புதம் பெற்றது பிரச்சனை. ஓய்வு நாள், சாபத் டே. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில், அதாவது அவங்க நியாய பிரமாணத்தில் ஓய்வு நாளை குறித்து போட்டிருக்கு. ஓய்வு நாளில் பல விதங்கள் இல்லை. அவங்க என்ன செய்யலை, ஆண்டவராகிய தேவன் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி பொதுவாய் சொல்லிவிட்டு எதுவும் என்ன செய்யலை, அவர் லிஸ்ட்டு போடலை. ஆனால் இந்த பரிசேயர்களும் இந்த உபதேசியார்களும் இந்த ரபிகளும் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு தோன்றவைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு கிட்டத்தட்ட 39 வேலைகளை அந்த ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்று அவங்க லிஸ்ட்டு போட்டாங்க. They took that law, that oral law, and they returned. They wrote their own rules and regulations and laws, listing out 39 works that must not be done on Sabbath. ஓய்வு நாளில் 39 வேலைகளை செய்யக்கூடாதுன்றதை அவங்களே எழுதினார்கள். அதில் ஒரு சில 1-2 நான் சொல்லுறேன். அதில் ஒன்று, உன் கண்ணாடியில் உன் முகத்தை நீ பார்க்கக்கூடாது. ரபிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் அவங்க பண்ணுறது, உன் கண்ணாடி உன் முகத்தை நீ பார்க்க முடியாது. முகம் பார்த்துட்டேன்னா ஒரு வெள்ளை முடியை பார்ப்பேன். வெள்ளை முடியை பார்த்தோன்னா அது பிச்சு எடுக்கணும்னு தோணும். அது பிச்சு எடுத்தால் நீ ஏதோ ஒரு வேலையை செய்கிற, ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது.
இன்னொரு, நான் இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை பேசுகிறது இல்லை, இதெல்லாம் வந்து இது வந்து அவங்களுடைய புஸ்தகத்துலேயும் அவங்களுடைய சரித்திரத்துலையும் இருக்குது. தே ஹேவ் த ட்ரெடிஷன். இன்னொன்று, ஓய்வு நாளில் பல் செட்டு வைக்கக்கூடாது. பல் செட்டு வச்சு நீ கீழே குனியும் போது பல் செட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அது குனிஞ்சு எடுக்கும்போது நீ பாரமான ஒன்றை சுமக்கிறாய். என்ன ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணுகிறாய் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாரமானதுன்னா என்னங்க, ஒரு பல் செட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் சொல்கிறேன், அவங்களுடைய நியமத்தின்படி 2 அத்தி இலையோ பழமோ தூக்கினா அது பாரம். அதுக்கு மேலே இருந்த எல்லாமே பாரம். இப்படி அவங்களுக்கு they had some rules for them. 39 works not to be done on Sabbath. இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக அவங்களுக்கு பேசினார். அதுக்கு முன்பாக ஒரு சம்பாஷணை நடக்குது. அவங்க கேட்குறாங்க, உன்னை சொஸ்தமாக்கினது யார்? who healed you? who was that person? அவனுக்கு தெரியல. இயேசு அவனை விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகலான்னு தெரியல. அவனுக்கு தெரியல. நான் சொல்கிறான், ஐ டோன்ட் நோ. இயேசு அவனை ஆலயத்தில் பார்த்து சொல்கிறார். அந்த வசனம் அழகான வசனம், 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். தேவஜனமே, Jesus is talking about a serious issue here. 2 விஷயம் பாருங்கள். ஒன்று, வியாதியஸ்தனாக இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த பக்கம் சொஸ்தமாகப்பட்டு பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போகிறவன். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் நீ வியாதியஸ்தனாகவே இருக்கிறது எவ்வளோ மேல்ப்பா. நீ பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போகிறத காட்டிலும் நீ இங்கே வியாதியஸ்தனாகவே வாழலாம். See, sin is more deadlier than sickness. பாவம் வியாதியை விட கொடுமையானது. Sin is deadlier than weak, sick diseases. தேவனுடைய வார்த்தைகளை அவனுக்கு சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார். அதற்கு பின்பாக 16ஆம் வசனம் எல்லாம் நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால், அந்த நிமிடத்திலிருந்து நல்ல கவனிங்க, யோவானுடைய இந்த அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் என்ன செய்கிறான்? கடைசி 10, 18, 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசுவை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் கொலை செய்ய முயற்சித்தார்கள். அதான் சொல்லுகிறது, இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த துன்பப்படுத்தி, பர்சிக்யூட்டட் அப்படின்றது வந்து see it is perfect continuous tense. அப்படின்னா உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. So that started that hatred, அந்த வெறுப்பை, அந்த கசப்பை இந்த அதிகாரத்திலேருந்து தான் அவங்களுக்கு என்னாச்சு, இயேசு மேலே அவ்வளோ கசப்பும் வைராக்கியமும் கொண்டு எப்படியாவது கொலை செய்யணுன்றதை தேடிக்கிட்டே இருந்தாங்க. they wanted a chance to kill Jesus. இன்றைக்கு ஆண்டவரே, நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவாராக. தொடர்ந்து கீழெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் லைன்ஸ், நிறைய ரெட் லைன்ஸ் வரும் வேதாகமம். இஃப் யூ ஹேவ் ரெட் லெட்டர் பைபிள், நிறைய எழுத்துக்கள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இயேசு பேசுகிறார். God is talking about theology. Theology is about studying about God. தியாலஜியில் நிறைய ஆலஜிஸ் வரும், ரைட்? நியூமட்டாலஜி, கிறிஸ்டாலஜி, பிப்ளியாலஜி. அப்போ இங்கே கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறார்? அவர் பேசி, அவர் தாம் யார், தாம் எதற்கு இருக்கிறார் என்பதை அவர் பேசி ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் செய்கிறார், சம்பாஷிக்கிறார். பல வாக்குகளை கொடுத்து என்ன செய்கிறார்? இயேசு இந்த இடத்துல ஜனங்களோடு கூட இடைப்படுகிறார். சொல்கிறார், என் தகப்பன் என்ன செய்ய 17ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். ஸோ அவர் இன் ஷார்ட், லெட் மீ புட் இட் இன் ஷார்ட். அவர் சொல்கிறார், என்னை பார்த்தால் நீங்கள் பிதாவை பார்க்க முடியும். அப்போ நான் இயேசு ஒருவர் மேல் மனம் இறங்கினால் பிதாவுடைய இருதயத்தை நாம் பார்க்க முடிகிறது.
இயேசு ஒருவரை அதட்டுகிறார் என்றால் பிதாவுடைய இருதயத்தை பார்க்க முடிகிறது. இயேசு அமைதலாக இருக்கிறார் என்றால் பிதாவுடைய இருதயத்தை பார்க்க முடியுது. when you see me you see the Father in heaven. இதெல்லாம் பேசும்பொழுது தான் அவங்களுக்கு இன்னும் கோபம் மூண்டது, இன்னும் கொலை செய்கிற வெறி அவர்களுக்கு அதிகமானது. பல பல காரியங்களை இங்கே பார்க்கிறார். ஜீவனை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவருடைய குமாரனினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். we have no condemnation through the sacrifice of Christ. we have surpassed that condemnation. நியாய தீர்ப்பு நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நாம் நியாய தீர்க்கப்படுகிறோம். ஆனால் விசுவாசத்தை இல்லாமல் இயேசுவை தூக்கி எறிந்து அவர் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு, வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு, white throne judgment is there for those unbelievers, and they are judged by their works and we are judged. We have no condemnation. We are judged by whatever we do for Christ. If we have done, we receive rewards. We are judged. His people are judged. அதற்கு பிறகு 31 வசனத்திலிருந்து சாட்சிகளை குறித்து பேசுகிறார். எனக்கு முன்பாக ஒரு சாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி பலவித காரியங்களை பேசுகிறார். இன்னும் கடைசி நாட்களை குறித்து அவர் எச்சரித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை இயேசு அந்த நேரத்தில் அநேகரிடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பட் they never understood. See, he was the best preacher. இயேசு சிறந்த பிரசங்கியார். ஆனால் இயேசுவின் பிரசங்கம் கூட நிறைய பேருக்கு என்ன செய்யல, புரியல. We have to receive the anointing of the Holy Spirit in order to understand what God has said in His word. வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள தேவனால் அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய பலனும் அபிஷேகமும் ஒருவனுக்கு தேவை. அவன் பெற்றுக்கொண்டவன் வேதத்தை புரிந்து கொள்வான், சத்தியத்தை புரிந்து கொள்வான். ஆண்டவரே, அந்த பலத்தை அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பார்த்த சிலவற்றை ஆண்டவரை மீண்டும் ஆராய்ந்து பார்த்து வாசித்து தியானித்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படட்டும், பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்க. இயேசுவின் பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.